முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு சார் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த பல முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு குறிப்பாக கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல விஷயங்கள் கொடுத்துருக்குறீங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க சார் மாணவர்களிடம்? கண்ணகி நகரில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் 270 பேர் தற்போது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நிறைகலை படிப்பையும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் கல்வியில் அவன் செழித்து வளருவது ஒன்றுதான் வழி என்பதை நாங்கள் திடமாக நம்புகிறோம். அந்த அடிப்படையில் கண்ணகி நகரில் 122 பேர் மேல்நிலை வகுப்பில் இறுதித் தேர்வை எழுதவிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் அவர்கள் நன்றாக படிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்வதற்கும் பள்ளி நிர்வாகம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை வகுப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தவிர கண்ணகி நகரில் 100 பேரை நாங்கள் பசுமை தூதுவர்களாக தேர்வு செய்து அவர்களுக்கு வனத்துறையின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கோவை, பாண்டிச்சேரி ஆகிய இடங்களுக்கு சென்று பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாராவாரம் கூடி எழுச்சிமிக்க சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று நீரை குறைவாக பயன்படுத்துவது, நெகிழித்தாள்களை தவிர்ப்பது, மரங்களை நடுவது, எரிசக்தி உபயோகத்தை குறைப்பது போன்ற பல நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த பசுமை தூதுவர்களை கொண்டு இந்த மாணவர்களுடைய இல்லங்களுக்கு வாரந்தோறும் சென்று அவர்கள் நன்றாக படிக்கிறார்களா என்று கண்காணித்து அவர்கள் படிப்பதற்கு ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு தேவையான சில வசதிகளை செய்வதற்கும் அவர்களுடைய பெற்றோரை ஆற்றுப்படுத்துவதற்கும் முயற்சி எடுத்திருக்கிறோம். சென்ற வாரம் இது தொடர்பாக ஒரு முகாம் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக பொங்கல் திருநாளை ஒட்டி விடுமுறைகளெல்லாம் முடிகிற இந்த தருணத்தில் நாளை இந்த பசுமை தூதுவர்கள் 122 மாணவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவர்கள் பகுதியில் உள்ள மாணவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதிலே அவர்களை முதல் கட்டமாக ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இவர்கள் கையால் அவர்களுக்கு எழுது பொருட்களையும் தேவையான சில பொருட்களையும் தருவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடக்கிறது. இந்த 122 பேரும் சிறந்த மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த 122 பேருமே கல்லூரி படிப்பை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. அந்த அடிப்படையில் தான் இந்த ஊக்குவிப்பு முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியா தமிழகத்தையே கண்காணிக்கிற தலைமைச் செயலாளர் பொறுப்புல இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் இப்பவும் ஓய்வு இல்லாம ஒரு கல்வி சார்ந்த ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் எப்படி இருக்கு? கண்ணகி நகரை பொறுத்தவரை கடந்த 6 ஆண்டுகளாகவே தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கு தேவையான உற்சாகத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணகி நகரில் முதலாக அவர்கள் மாலை வகுப்புகள் நடத்த வேண்டும் என்று வந்தபோது கல்வித்துறையிடம் அதற்கான அனுமதியை பெற்று தந்தோம். அதற்கு பிறகு இங்கே பல தன்னார்வ நிறுவனங்களும் பல பெரிய மனது படைத்தவர்களும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு பெருந்தொற்று ஏற்பட்ட போது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக நல்ல மனம் படைத்தவர்களை கொண்டு அவர்களுக்கு உணவு போன்றவற்றை நாங்கள் ஏற்பாடு செய்து வழங்கி வந்தோம். எனவே இந்த தொடர்பு நீண்ட நாட்களாக இருக்கிறது. தலைமைச் செயலாளராக இருக்கிற போது பல துறைகளை ஒருங்கிணைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த அடிப்படையிலே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக இங்கே சில வசதிகள் செய்து தரப்பட்டன. அதற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறையும் சென்னை மாநகராட்சியும் சில வசதிகளை செய்து கொடுத்தார்கள். கண்ணகி நகர் பலருடைய பார்வையிலே பட ஆரம்பித்ததன் காரணமாக பல தொண்டு நிறுவனங்களும் பல வணிக நிறுவனங்களும் கூட அவர்களுடைய சமூக பணிகளின் அடிப்படையில் சிலவற்றை செய்ய வேண்டும் என்று முன்வைந்து சில கட்டடங்களை புனர்நிர்மாணம் செய்தும் சிலவற்றை புதுப்பித்து கட்டி கொடுத்தும் சில கல்லூரிகள் வந்து இங்கே மருத்துவ முகாம்களை நடத்தியும் இந்த கண்ணகி நகரிலே தங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணகி நகரை நாம் மேம்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் இப்போது இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே என்னுடைய சிறு பங்களிப்பாக இந்த முயற்சியை நான் செய்து வருகிறேன். இந்த முயற்சியின் காரணமாக இங்கே கண்ணகி நகரில் கல்வி செழித்தோங்கும், வேலை வாய்ப்புகள் பெருகும். ஏனென்றால் பலருக்கும் நாங்கள்
திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளித்துக் கொண்டிருக்கிறோம். பலர் இப்போது பெண்கள் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நல்ல மாற்றத்தை தரும் என்று நினைக்கின்றோம். மாதம் ஒரு முறையோ 2 முறையோ வந்து இவர்களோடு நான் தொடர்பு கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த முயற்சி தொடர்ந்து இன்னும் 4-5 ஆண்டுகளில் கண்ணகி நகரில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களும் சிறந்த முறையிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம். அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நவீன வளர்ச்சிக்காக சென்னையிலிருந்து பல மக்கள் குறிப்பா கண்ணகி நகர், செம்மஞ்சேரி பகுதியில் போயிருக்கிறாங்க. இங்க கூடுதலா கல்விக்காக அதிக கவனத்தை செலுத்தணும்ன்றதா உங்க நோக்கமா இருக்கா? கல்வியின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும். 2 கூறுகள் மிகவும் முக்கியவை. ஒன்று கல்வி, இன்னொன்று வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் தொடர்ந்து இங்கே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கல்வியை பெற்றால் அவர்கள் தன்னம்பிக்கையை பெற்றுவிட முடியும். உதாரணமாக இந்த கண்ணகி நகர் பகுதியிலே இருந்து இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி நடக்கின்ற இடத்திற்கு ஒரு பெண்மணி லிட்டரரி ஏஜென்ட்டாக தேர்வு செய்யப்பட்டு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது கண்ணகி நகருக்கு கிடைத்த வெற்றி என்று நான் கருதுகிறேன். சரி, இப்போ குறிப்பா நீங்க மாணவர்கள்கிட்ட பேசும்போது 3 விஷயம் சொன்னீங்க. நல்லா படிக்க சொன்னீங்க, 2வது வந்து ஃபோன் பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் நேரத்தை 1 நிமிடம் கூட வீணாக்காதீங்கன்னு சொன்னீங்க. ஃபோன் பார்க்கறதும் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, அது எவ்வளவு ஆபத்தா மாறி இன்று மாணவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே அதிக நேரத்தை கைபேசியிலே செலவு செய்கிறார்கள். அதன் காரணமாக வாசிப்பது குறைந்து வருகிறது. மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்கிக் கொண்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கைபேசியில் வருகிற குறுந்தகவல்களை பார்க்கலாம். மற்ற நேரங்களில் எல்லாம் அதை அணைத்து வைத்துவிட்டு அவர்கள் பாடத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும். இன்று இருக்கின்ற கவனச்சிதறலுக்கு முக்கியமான காரணமாக இருப்பதே இந்த கைபேசி தான் என்பதை நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். அதனால் அதை தவிர்த்தாலே அவர்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். இப்போது அவர்கள் 3 விதமான நேரத்தை நாம் அறிகின்றோம். முதலாவதாக பள்ளி தொடங்குகிற போது லாங் டைம், நீண்ட நேரம். அவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடக்கின்ற போது நடுப்பட்ட நேரம். இப்போது கிடைத்திருப்பது முடிவு நேரம். இந்த முடிவு நேரத்தில் அவர்கள் ஒரு நொடியை கூட வீணடிக்க கூடாது. அவர்கள் கவனம் முழுவதும் படிப்பை பற்றியே இருக்க வேண்டும். அவர்கள் பள்ளிக்கு செல்லுகிற நேரத்தில் கூட படித்தவற்றை அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதற்கு இவர்களை தூண்டுவதற்காகத்தான் இந்த பசுமை தூதுவர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் மன தொய்வு ஏற்பட்டால் கூட இந்த பசுமை தூதுவர்கள் சென்று அவர்கள் மனத்தை இருக்க கட்டி நிமிர்த்தி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார்கள். சார், ஃபைனல் கேள்வி. 35 மார்க் எடுத்து அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி தங்களை தயார்படுத்திக்கணும்? இந்த 2 மாதங்களில் அவர்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். எவற்றை படிக்க வேண்டும் என்று குறித்து வைத்துக் கொண்டு சிலவற்றை திரும்ப திரும்ப படித்து மனத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக அவர்கள் பள்ளியிலேயே இனிமேல் நடக்கின்ற எல்லா திருப்பு தேர்வுகளிலும் நன்றாக படித்து எழுத வேண்டும். திருப்பு தேர்வுகளை நடத்துகிறார்கள். இந்த பள்ளியை பொறுத்தவரை இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆண்டேஸ்வரி என்பவர் இருக்கிறார். அவர் மாலை வகுப்புகள் நடத்துகிறார். அந்த மாலை வகுப்புகளை எல்லாம் இவர்கள் முறையாக படித்து எழுதி தங்களை தயார் செய்து கொண்டால் வெற்றி பெற முடியும். இந்த மாணவர்களில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தால், ஏதாவது தேவை இருந்தால் அவர்கள் அது எங்களிடம் தெரிவித்தால் நாங்கள் அவற்றை பூர்த்தி செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பசுமை தூதுவர்களோடு தொடர்பில் இருப்போம். அதன் மூலம் இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துவோம். இன்னும் சொல்ல போனால் இந்த 122 மாணவர்களுடைய இல்லங்களுக்கு நானே சென்று வருவதற்கும் தயாராக இருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் நாங்கள் தீட்டி வைத்திருக்கிறோம். அநேகமாக பிப்ரவரி மாதம் நாங்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒவ்வொருவரையும் தனியாக சந்திப்பதற்காக இருக்கிறோம். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.